வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நியூ பேட்ச் வந்து வெனஸ்டேலேருந்து ஃப்ரெஷ் செக்ஷன் வந்து போகுது. ஸோ வேணுங்கிறவங்க அதில் பே பண்ணி ஜாயின் பண்ணி ஃபுல் கோர்சஸும் எடுத்துக்கோங்க. நமக்கு இயர்லி வந்து 4 எக்ஸாம்ஸ் இருக்குது. டிஎன்செட் ட்வைஸ் இனிமேல் வரப்போகுது. தென் யூஜிசி நெட்டும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு ஹோப்பாக வந்து ப்ளேஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி லைவில் வரும்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த லைவ் கான்செப்ட் 3 லைவ் போட்டிருப்பேன். அதில் இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல் இது கம்பல்சரி இந்த கொஸ்டின் வந்து அதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே, நம்ம அப்டேட் பண்ணது முன்னுக்கூட்டியே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன் த லெசிஃபயர் ரிலேஷன்ஷிப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் டீச்சிங், இது டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட் 1லேருந்து வருது. இந்த கான்செப்ட் படி எப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க. ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்கை தான் இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோராக கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ்னால் என்கேஜ்டாக 2 பேரும் கோஆப்ரேஷனோட டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி மோராக கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணி ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரிஃப்ளெக்டிவ் லெவல் வந்து மெமரி பேஸ்டும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டும் இருக்கும். மெமரி லெவலில் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க ஸ்டூடெண்ட். தென் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிச்சிருப்பாங்க. இந்த 2 கான்செப்ட் தான் என்னது, லெசிஃபயர் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம மீடியாவை பற்றி போட்டிருக்கோம். அதாவது நம்ம கூல் மீடியா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து த செகண்ட் மீடியா ஏஜ்னு எது வந்து இந்த ஆப்ஷனில் உண்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த குணம் வந்து செகண்ட் மீடியா ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. த செகண்ட் மீடியா ஏஜ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த ரைஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மீடியா அப்படின்றது தான் ஆன்சர். இன்ட்ராக்டிவ் மீடியாவுக்கு இன்னொரு நேம் என்ன, டிஜிட்டல் ஏஜ்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ், இன்ஃபர்மேஷன் ரிவால்யூஷன், டிஜிட்டல் இது எல்லாமே சேம் தான். ஸோ இது எப்போ இருந்தோ 1940லேருந்து ப்ரெசண்ட் ஆன்கோயிங்கில் இருக்குது. இது புது நியூ இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமாக கன்வே பண்ணுது. ஸோ அப்போ கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இமெயில், டேட்டாபேஸ், சாஃப்ட்வேர், தென் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ், இது எல்லாம் என்னது, டிஜிட்டல் ஏஜில் இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் மீடியா ஏஜ்னு அழைக்கப்படுது. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவ்னால் இவங்க 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது பிரிண்ட் மீடியாவில் நமக்கு நியூஸ் பேப்பரில் அடித்தாங்கன்னா ரிப்ளை பண்ண முடியாது. ரேடியோவில் பேசுவாங்க, நம்ம ஹியர் மட்டும்தான் பண்ண முடியும், ரிப்ளை பண்ண முடியாது. டெலிவிஷனில் அதே மாதிரி நீங்கள் வந்து நியூஸ் பார்த்தீங்க, ஏதாவது ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. ஓகே, இன்ட்ராக்டிவ் மீடியான்றது ரிப்ளை பண்ணலாம், 2 வே கம்யூனிகேஷன் இருக்கும், 2 பேருமே பேசுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அக்கார்டிங் டு தயர் ஜென்ரேஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அரேஞ்ச் த ஃபாலோயிங்னா நம்ம லாங்குவேஜை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம வந்து இன்புட்டில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வச்சு கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் என்னது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வந்து என்ன ஆர்டர் அப்படி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சின்னதுலேருந்து பெருசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டர். ஹார்ட்வேர், தென் மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இனிமேல் மேலே உள்ளதெல்லாம் வரலாம், அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போது நமக்கு வந்து அந்த ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெஷின் லாங்குவேஜ் ஏ ஆப்ஷன் உங்களுக்கு வர்றதுனால இந்த 2மே கேன்சல் ஆகிடுது. சின்னதுலேருந்து தான் நமக்கு போகணும், அப்போ கீழேருந்து மெஷின் லாங்குவேஜ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் இல்லையா, சி, 2மே சி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஹை லெவல் லாங்குவேஜ் பி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து ரைட் ஆன்சர். அந்த ஆப்ஷனில் வந்து வெரி ஹை லாங்குவேஜ் லெவல் லாங்குவேஜ் இல்லை, பட் டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏசிபிடி வந்து ரைட்டான ஆன்சர். திருப்பி நம்ம மேலே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸுமே இனிமேல் வரலாம். உங்களுக்கு எப்படி கேட்கலான்னு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதெல்லாம் பிக் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆப்ஷனில் நமக்கு இந்த தடவை வரும்போது எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபோர்த் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இதுக்கு முன்னாடி இப்போ சால்வ் பண்ண கொஸ்டின் கூட ஆல்ரெடி நம்ம லைவில் இருந்து தான் வந்திருக்கு. இப்போ ரீசன்ட் பேட்ச்க்கு அதை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதை ஆல்ரெடி லைவில் ஆட் பண்ணதான், இப்போ ரீசன்ட் பேட்ச்சில் ஆட் பண்ணது தான் வந்திருக்கு. ஸோ சாம்பிளிங் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாகவே நம்ம ஸ்டடி பண்ணும்போது ரிசர்ச் பண்ணும்போது சர்டைன் பீப்புளை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான். ஸோ அப்போ சாம்பிளிங் அப்படின்றது இன் விச் சாம்பிளிங் யூனிட்ஸ் ஆர் செலக்டட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் சம் எக்ஸ்பர்ட் ஆர் பை த இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஒப்பீனியன் ஆஃப் த ரிசர்ச்சர் ஹிம்செல்ஃப் இஸ் நோன் அஸ். அதாவது சாம்பிளிங் வந்து நம்மளே டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய சாம்பிளிங் என்ன சாம்பிளிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச்சரே அவருடைய விருப்பப்படி எடுக்கக்கூடியது வந்து பர்போசிவ் சாம்பிளிங்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ட்ரையாங்குலேஷன் இஸ் எ மெத்தட் ஆஃப் ரிசர்ச் அடாப்டட் பை. இது ரொம்ப புது கான்செப்ட். நான் லைவில் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் வந்து அப்டேட் பண்ணேன். அதில் இது வந்திருக்கா என்னன்னு நான் பார்க்கல. ஆஃப்டர் நான் செக் பண்ணுறேன். ட்ரையாங்குலேஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது புது கான்செப்ட் தான். ட்ரையாங்குலேஷன் எந்த ரிசர்ச்சில் வந்து அடாப்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அனலைசஸ். என்னென்னா அதாவது ரிசர்ச் பண்ணும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம் ரிசர்ச்சர். நம்ம யார் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, போய் அந்த இடத்துக்கு போய் ஆன்லைன் சர்வே பண்ணுறாங்க. தென் வந்து டெப்த்தாக இன்டர்வியூவும் எடுக்கிறாங்க. ஓகே, அதுதான் ட்ரையாங்குலேஷன் அனலைசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த கைண்ட் ஆஃப் ரிசர்ச்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மெத்தட் பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பாய் பாய்.